ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஏன் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தரே, அது ஒரு பெண் அமைச்சர் ஒருத்தரே சொல்றாங்க, ஜட்டியை கட்டிட்டு உட்கார வச்சு உன்னை கொண்டு போடுவேங்கிறாங்க. அந்த அமைச்சர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், போதைப் பொருள் என்று வரும்பொழுது அந்த போதை பவுடருக்கு யார் எந்த அமைச்சர் ஃபேமஸா இருந்தாங்கன்னு அவர் மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்க முடியல. ஆக நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இந்த தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுது, நீட்டுனா வாயை திறக்காது, காவேரி தண்ணியை பத்தி பேசினா வாயை திறக்காது. ஆனா ஏதோ ஒரு விதத்துல ஒரு பொய் வழக்க போட்டு இன்னைக்கு எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர், எங்களுடைய எதிர்காலம் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன அவர் நேற்று பேசும்போதே சொல்லிட்டாரு, 5ஆம் தேதி இருக்குல்ல சட்டமன்றம், அப்ப அந்த மேகதாது பிரச்சனை நான் அங்க வச்சுக்கிறேன், நீங்க எங்கிட்ட தப்பிக்க முடியாது என்று நேற்று அவர் சவால் விட்டார். இன்னைக்கு அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு அவருடைய கேள்வி கேட்டா எப்படி நம்ம பதில் சொல்ல போறோம்னு பின்னறி பயந்து உடனடியாக இன்னைக்கு அவர் கைது செய்திருக்கிறார்கள். ஆக இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது திருச்சி மாவட்டம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்றவர்களும் இன்றைக்கு கொந்தளிச்சு போய் தான் இருக்கிறாங்க. ஆக இது போன்ற பொய் வழக்கு போறதை நிறுத்திட்டு தயவுசெய்து எங்களோட வாக்குவாதத்துக்கு வாங்க. நீங்க நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். இருக்கும் போதே ஏன்டா என் பேழைக்காதுன்னு என்னை பார்த்து இந்த பைத்தியக்கார மாதிரி தெரியுது அவனுக்கு. சார் வரும்போது தோல் சொல்லுவாங்க, குறைஞ்சது 15ஆம் தேதி வருவாங்க சார். அப்பதான் சொன்னாரு இந்த மாதிரி இருக்குமா. நீங்க லட்சுமண போன் பண்ணி சொல்லிருங்க, லட்சுமணன் மேல பிறகு நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து பிறகு உள்ளத்துக்கு வச்சு எப்படி வருவான் அந்த பையன். ஆமா சொல்லியாச்சு பெரியவட்ட, எது இருந்தாலும் அந்த அம்மா தான், நாங்க எது இருந்தாலும் அந்த அம்மாட்ட நாங்க பேசிக்கிடுவோம். அந்த அம்மா உங்கள்கிட்ட என்ன மேடம், நீங்க அந்த பையன் பேசுவீங்களா? நான் எனக்கு லட்சுமணனுக்கு தொடர்பே இல்ல, அது தெரியுமில்ல. நம்பர் வச்சிருக்கீங்களா நீங்க? எனக்கு பாம்புமா இருக்கம்மா. சரி நம்பர் இருந்தா கொடுக்கமா வாட்ஸ்அப்ல போடுங்க. சும்மா சத்தம் போட்டுருங்க. நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். இருக்கும் போதே ஏன்டா என் பேழைக்காதுன்னு என்னை பார்த்து இந்த பைத்தியக்கார மாதிரி தெரியுது அவனுக்கு. அவன்கிட்ட பேசும்போது வாட்ஸ்அப் கால்ல பேசுங்க. சரிங்க இந்த நம்பர் கொடுக்க. சரி அதான் நான் உங்ககிட்ட விவரம் கேட்டுட்டு தான் அவன்கிட்ட பேசி உங்களுக்கு அடிச்சேன். அதெல்லாம் வீடியோ நம்பர் வேணாலும் உங்ககிட்ட கொடுக்கம்மா. நைட்டு கேட்டதுக்கு நாங்க எது இருந்தாலும் அந்த அம்மாவிட்ட பேசிக்கிடுவோம் சார், அந்த அம்மா உங்ககிட்ட பேசிக்கிடும். கொஞ்சம் எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப இருக்குமா, நீங்க வந்தா பிறகுதான் நான் உங்களை பார்த்தா பிறகு சிலதெல்லாம் சொல்லணும். அண்ணாச்சி ஒரே விஷயம் தெளிவா சொல்றேன், ஏன் தொகுதிக்குள்ள சாத்தூர் தொகுதிக்காரங்க காலை கூட வைக்க விட மாட்டேன், அதை மட்டும் தெளிவா சொல்லிருங்க. உள்ள ஒருத்தன் காலை விட மாட்டேன், காலை வச்சாலும் நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன். இது நம்பர் சும்மாவே நான் ஏற்கனவே போய் சொல்லி அங்க திட்டிட்டு தான் வச்சிருந்தேன். சரி நான் ஊருக்கு வந்துக்கிறேன். ஆமா வாட்ஸ்அப் கால் தான் பேசணும். சரிங்கண்ணாச்சி 94. சரிங்கண்ணாச்சி நம்பர் சொல்லிட்டா கொஞ்சம் அண்ணாச்சி கொஞ்சம் வாட்ஸ்அப்ல போடுங்களேன் அப்படியே. இந்த போட்டு விடுறோமா. தேங்க்ஸ் அண்ணாச்சி. உதயநிதி ஸ்டாலின் கைது குறித்து எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இந்த அரசிடம் கேட்க வேண்டியிருக்குது. அது என்ன கேள்விங்கிற இந்த வீடியோட கடைசியில கேட்கிறேன். அதற்கு முன்னாடி ரொம்ப சிரிப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? இந்த அரசு உதயநிதி ஸ்டாலின் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய 9 பிரிவுகளில் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த 9 பிரிவு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க சிரின்னு சிரிப்பீங்க. அதாவது மதம், மொழி, இனம், பிறப்பிடம் போன்ற அடிப்படையில் சமூகங்களுக்கிடையே பகையை வளர்க்கக்கூடிய விதத்தில் இவர் செயல்பட்டாராம். எந்த மதத்துக்கு எதிராக பேசினாரு, எந்த இனத்துக்கு எதிராக பேசினாரு எனக்கு தெரியல. நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க. பொய்யான தகவல்களை பரப்பி தவறான தகவல்களை உருவாக்குறாராம். எதை பொய்ன்னு சொல்றாங்கன்னு தெரியல, அதையும் நான் உங்களுக்கே விட்டுறேன். அப்புறம் பொதுமக்களின் அமைதியை குலைக்கும் விதத்தில் செயல்பட்டார். இவர் பேசுறதுனால எந்த பொதுமக்கள் டென்ஷன் ஆனாங்க, எந்த பொதுமக்களுடைய அமைதி குலைஞ்சது? கலவரத்தை தூண்டும் விதத்தில் செயல்பட்டார். அப்புறம் கூட்டாக சேர்ந்து சதி செய்தார். இப்படி நிறைய போட்டிருக்காங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு பிரிவுங்க, பெண்களை துன்புறுத்துதல், தொந்தரவு செய்தல் ஆகிய பிரிவெல்லாம் சேர்த்திருக்காங்க. எந்த பெண்ணை போய் துன்புறுத்தினாரு, யாருக்கு தொந்தரவு செஞ்சாரு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது தாவேக்காரங்க. அவங்க எல்லாம் வெளியில சுதந்திரமா சுத்திட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது பாலியல் புகார் இருக்குது, ஆனா அவரை கைது செய்யல. இன்னொரு அமைச்சர் ஜட்டியோட உட்காந்து வச்சு அடி கொண்டு சொன்னாங்க, அவர் மீது நடவடிக்கை எடுக்கல. அதெல்லாம் கூட விடுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேங்க. நாட்டுல மின் கட்டணம் கண்ணாபின்னான்னு உயர்ந்திருக்குது, மின்சாரமே இல்ல, மின் தடை, மக்கள் போராடுறாங்க, மழை தண்ணி இல்ல, காவேரி வறண்டு கிடக்குது, தண்ணி இல்ல, விவசாயிகள் பாடாப்படுறாங்க. இது எதை பத்தி இந்த முதலமைச்சருக்கு அக்கறை இல்ல. முதலீடுகள்லாம் வெளி மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்குது, அதை பத்தி அக்கறை இல்ல.
பெரும் சரிவு நாம் முதலீடுகளை ஈர்ப்பதில் இருக்கிறோம் என்று பிசினஸ் டுடே போன்ற ஏடுகள் 24 விழுக்காடுகளை நாம் சரிந்திருக்கிறோம் முதலீடுகளை ஈர்ப்பதில் என்று சொல்கிறார்கள். அதை பத்தி கவலை இல்ல. இப்படி நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையை பற்றியும் கவலைப்படாத முதலமைச்சர், வாய் திறக்காத ஒரு முதலமைச்சர், இதுல மட்டும் இவ்வளவு ஸ்பீட் ஆக்ஷன் எடுக்கிறது எப்படி தெரியுமா இருக்குது? வடிவேல் ஒரு படத்துல சொல்றாரு தெரியுமா, அந்த காமெடி தான் இந்த அரசினுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது எனக்கு தோன்றுகிறது, இதுக்கு மட்டும் கத்துதான் அந்த பள்ளி அப்படின்னு வடிவேல் சொல்றாரு பாத்தீங்களா. அந்த மாதிரி இத்தனை பிரச்சனைகளுக்கு வாய் திறக்காத முதலமைச்சர், நடவடிக்கை எடுக்காத முதலமைச்சர், இதற்கு மட்டும் நடவடிக்கை எடுக்கிறாரா அப்படிங்கிற கேள்விதான் எனக்கு எழுகிறது. உங்களுக்கும் அந்த கேள்வியே எழுந்திருக்கும் என்று நம்புகிறேன்.